ஹலோ காய்ஸ். நம்ம கருத்து கதையில மார்ச் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாமா? என்ன நடக்குது அப்படின்னா, ஈஸ்வரி வந்து தன் சொந்த தங்கச்சி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அப்பதான் மயில் சொல்றாரு, பாத்தீங்களா அத்தை, கூடவே இருந்துகிட்டு உங்க தங்கச்சி உங்களுக்கு எப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு. இப்பயாவது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா அத்தை அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சோகமா நிக்கிறாங்க. வில்லி என்ன பண்றாங்கன்னா, ஐயோ, அக்காக்காரிக்கு நம்ம பத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சு, அக்காக்காரியோட கால்ல விழுந்தாவது நம்ம எப்படியாவது அக்காக்காரிய சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு ஈஸ்வரியோட கால்ல டக்குன்னு விழுகுறாங்க. விழுந்து, அக்கா இங்க பாருக்கா, இவங்க எல்லாருமே எனக்கு எதிரா இப்படி ஒரு நாடகத்தை உருவாக்குறாங்க. நான் இப்படி ஒரு ஆளே கிடையாதுக்கா. நான் இப்படி கண்டிப்பா பண்ணவே மாட்டேன்க்கா. தயவு செஞ்சு சொல்றது கேளு. உன் தங்கச்சி உனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டா. என்னைக்குமே உனக்கு வந்துட்டு நேர்மையாதான் இருப்பா. இவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நாளா உன்னையும் என்னையும் பிரிக்கணும் அப்படின்னு சதி திட்டம் போட்டாங்க. இப்போ அவங்க நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு இப்போ ஒரு நல்ல பிளான தீட்டிட்டாங்க. அக்கா அவங்க சொல்றத நம்பாத அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, அத்தை, இதே மாதிரிதான் உங்களோட பாசத்தை பயன்படுத்தி சின்னத்தை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ ஆதாரத்தை காமிச்சாச்சு, கைரேகிய வச்சியும் உண்மையோ நிரூபிச்சாச்சு. இதுக்கப்புறமும் உங்க தங்கச்சி உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்னத்த அமைதியா இருக்கீங்க? உங்களோட இந்த அமைதிக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அப்போ ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாரு சந்திரா, இவங்க எல்லாரும் ரொம்ப நாளா என்கிட்ட சொன்னாங்க நீ எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. பட் நான் அது எதையுமே நம்பவே இல்லை. ஏன் தெரியுமா? நீ எனக்கு அந்த அளவுக்கு மிச்சம். நீ என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்ட அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். இவங்க எல்லாரும் சொல்றது பொய் அப்படின்னு ஒரு நாள் நிரூபிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட இந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே டோட்டலா காலி பண்ணிட்டேன். சோ முகத்துல முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என்னை விட்டு சந்திரா, உனக்கு உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை பாரு. இதுக்கப்புறமும் இங்க இருந்து உன்னோட வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னதும் சந்திரா நினைக்கிறாங்க, ஐயோ, இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் எப்படி அக்காவை பழி வாங்குறது, அக்காவை எப்படி ஜீரோவாக்குறது அப்படின்னு வில்லி யோசிக்கிறாங்க. அக்கா கறி காலில் விழுந்து எப்படியாவது ஒத்துக்க வைக்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஈஸ்வரியோட காலை பிடிச்சுக்கிட்டு, அக்கா நீ என்ன மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாதான் நான் விடுவேன் அப்படின்னு. மயிலு சின்னத்தைய பார்த்து, இங்க பாருங்க சின்னத்தை, உங்களோட நாடகம் இனிமே இங்க செல்லுபடி ஆகாது. நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் அத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, ஏய், நான் உன்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் என் அக்கா காரிக்கிட்ட தான் பேசுறேன். அக்கா கண்டிப்பா என்னைய மன்னிச்சு ஏத்துப்பா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, இவங்க எல்லாரும் சொல்றது சரிதான். நான் உன்னை ரொம்பவே அளவுக்கு அதிகமா நம்பிட்டேன். நீ எனக்கு பண்ண துரோகம் கூட என் கண்ணுக்கு தெரியாம இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க. என் லைஃப நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை நாளும் நீ என் முதுகுக்கு பின்னாடி இருந்து எனக்கு அவ்வளவு வேலைகள் பார்த்துருக்க. ஆனா அது எதுவுமே தெரியாம நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நேரா மயில பார்த்து, இங்க பாருங்க மாப்பிள்ள, இவளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க வேணாம். கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லிடுறேன். இவளை கொண்டு போய் அவன் புருஷ வீட்லயே விட்டுட்டு வாங்க. என்னால என் தங்கச்சியோட லைஃப் ஸ்பாயில் ஆக வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இந்த வீட்டை விட்டு அக்கா என்னை விரட்ட பாக்குறாளே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. அப்போ மயில சொல்றாரு, அத்தை சொல்லிட்டீங்கல்ல, கொண்டு போய் இப்பவே சின்னத்தைய அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல விட்டுட்டு வரோம். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி வந்து கத்துறாங்க, அக்கா என்ன மன்னிக்க மாட்டியாக்கா, என்ன தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள விடுக்கா அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, உங்களை பத்தின உண்மை அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இதுக்கப்புறமும் இருந்து அத்தையை ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட இந்த பிளான் இனிமே இங்க செல்லுபடி ஆகாது. இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மயில சொல்றாரு, சின்னத்தை இங்கே வெயிட் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள போயிட்டு உங்களோட அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்க எடுத்துட்டு வரோம். வீட்டுக்குள்ள தயவு செஞ்சு வந்துடாதீங்க, அப்புறம் அத்தை கோப்படுவாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மயில வீட்டுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு அந்த வில்லியோட திங்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு வெளியில வராரு. வந்துட்டு, என்ன சின்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம்.
ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கொண்டு போய் உங்க மாமியார் வீட்டுல விடுறதுக்காக நாங்க வரோம், வாங்கத்த அப்படின்னு. அப்போ வில்லி சொல்றாங்க, என்னடா எனக்கு எதிரா ட்ரை பண்ண எல்லா திட்டமும் ஒர்க் அவுட் ஆகிட்டு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களோட பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. நான் கண்டிப்பா அந்த டிரைவர் பையில பழி வாங்காம விட மாட்டேன். என் லைஃப்ல ரொம்ப வெறுக்கிறது உங்க குடும்பத்தை தாண்டா. இத்தனை நாளும் மறைமுகமா இருந்து அக்காவை பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அக்காவுக்கு தான் என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. இனிமே அக்காவுக்கு எதிரா நேருக்கு நேர் நின்று அக்காவை நான் பழி வாங்க போறேன். அதுக்கு மயிலு சொல்றாரு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சின்னத்தை? சொந்த அக்காக்காரிய பழி வாங்கணும் அப்படின்னு இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு அவங்க என்ன குறை வச்சாங்க? உங்களை சின்ன வயசுலேருந்தே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாங்க. அப்படி கவனிச்சுக்கிட்டவங்களுக்கு தான் நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. நீங்களாம் திருந்துறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. பார்த்தீங்களா மாப்பிள்ள, இவங்க திருந்துவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் அப்போவே சொன்னேன், இவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இவங்க திருந்துறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை சகல. இதுக்கு மேலேயும் இவங்களுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்க, அது நம்மளோட நேரம் தான் வேஸ்ட் ஆகும். வாங்க சகல, இவங்களை இழுத்து கொண்டு போய் அவங்க புருஷன் வீட்டில் விட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு. அப்போது சந்திரா நேராக ஹீரோவை பார்த்து, டே டிரைவர் பயிலு உனக்கு இருக்குடா அப்படின்னு மயிலு சொல்கிறாரு. அத்தை போதும் த வாங்க அப்படின்ட்டு நேராக அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக சிவனாண்டியோட வீட்டுக்கு போயிட்டு சிவனாண்டியோட வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்போது சிவனாண்டி வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு சந்திராவை பார்க்குறாங்க. சந்திரா பெட்டி படிக்கையோட நிற்கிறாங்க. பக்கத்தில் நம்ம ஹீரோவும் மயிலும் நிற்கிறாங்க. அப்போ மயில சொல்கிறாரு, என்ன சிவனாண்டி பார்த்துக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டியை உங்ககிட்டயே கொண்டாந்து ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்கோம். சிவனாண்டி கேட்குறாரு, ஏய் என்ன விளையாடுறியா? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்களோட நாடகம் எல்லாமே அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் சேர்ந்து அத்தைக்கு எதிராக என்னெல்லாம் பிளான் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே நான் அத்தைக்கிட்ட நிரூபிச்சிட்டேன். அத்தைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு அவங்க பொண்டாட்டியை கொண்டாந்து உங்கள் வீட்டில் கொண்டாந்து விட வந்திருக்கோம். அத்தை தான் கொண்டாந்து விட்டுட்டு வர சொன்னாங்க. அத்தை ரொம்ப நல்லவங்க. இவங்க பண்ண வேலைக்கு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? தான் தங்கச்சி நல்லா இருந்துட்டு போட்டும், எனக்கு தான் கெட்டது நினைச்சாலே தவிர்த்து நான் அவளுக்கு என்றைக்குமே கெட்டது நினச்சது கிடையாது. ஸோ அவள் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணா. அவள் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழட்டும். நான் என்றைக்குமே அவளுக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இதை கேட்டதும் சந்திரா நேரம் அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க அக்கா என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா, இதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் உங்கள் பொண்டாட்டியை வச்சு எங்கள் குடும்பத்தை பழிவாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணவே முடியாது. வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்கள் பொண்டாட்டி எங்கள் வீட்டுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு அப்படின்னு அந்த பெட்டி படிக்கை எல்லாத்தையுமே அங்கனையே வச்சுட்டு மயில சொல்கிறாரு, இங்கே பாருங்க சிவனாண்டி, உங்கள் பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கிடுங்க அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துலேருந்து வெளியில் வராரு. அப்போ சிவனாண்டி நேராக சந்திரா பார்த்து, சந்திரா என்னதான் சந்திரா நடந்துச்சு? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க அந்த டிரைவர் பைய அந்த சண்முகத்தோட மனைவி கிட்ட அந்த நகையை கேட்டு போனேன்னா அது எல்லாத்தையுமே அவன் வீடியோ எடுத்துட்டான். வீடியோ எடுத்து அக்காக்காரி கிட்ட காமிச்சு என்னோட உண்மை எல்லாத்தையுமே நிரூபிச்சிட்டான். அக்காக்காரி என்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்காம என்னை வீட்டுக்கே அனுப்பிட்டான். இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா இத்தனை நாளும் நீ அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததுனால தான் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு எதிராக சதி திட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன நீ இப்படி திடீர்னு சொல்கிற? நீ வீட்டுக்கு வந்ததுனால கண்டிப்பாக நமக்கு அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாமல் போயிருமே. அப்போ வெள்ளி சொல்கிறாங்க, ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? அக்காக்காரியை இத்தனை நாளும் நான் மறைமுகமாக அவளை பழி வாங்கிக்கிட்டு இருந்தேன். அவளை எப்படியாவது ஜீரோவாக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவளை இனிமே பழி வாங்கணும் அப்படின்னா நேருக்கு நேராக பழி வாங்கலாம். அவளுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கலாம். இதை கேட்டதும் அவரை சொல்கிறாரு, சூப்பர் ஐடியா, கண்டிப்பாக அப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க கேட்குறாங்க, சரி நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் மாமாவை காணும் எங்க அப்படின்னு. அவரை சொல்கிறாரு, அதான் நான் நேத்தையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மயிலும் நேராக அந்த முத்து இருக்காருல்ல அவரை போய் பார்க்குறாங்க. முத்து வந்துட்டு
மயங்கி கிடக்குறாரு. அப்ப மயிலை நேரா கை கட்ட அவித்து விட்டுட்டு முத்துக்கு முகத்துல தண்ணி தெளிச்சு, யோ என்னையா தூங்கிட்டியா அப்படின்னு சொல்ல, முத்து கண்முழிச்சு, டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா, நான் போய் இப்பவே என் மருமக கிட்ட சொல்றேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க என்னத்த சொல்ல போறீங்க? உங்க மருமகளை எப்படியோ வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. அவங்க இப்ப வீட்டுல இருப்பாங்க. இங்க போயிட்டு உங்க மருமகளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கான வழிய பாருங்க. இதை கேட்டதும் முத்து ஷாக் ஆகுறாரு. அப்ப மயில சொல்றாரு, டேய் இனிமே எங்க வீட்டுக்குள்ள யாரையாவது அனுப்பி இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் அந்த முத்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நேரா வீட்டுக்கு வராரு. அப்ப சிவனாண்டி இருக்காரு. முத்து அங்கிருந்து ஓடி வந்து, மகனே அவனுங்க நமக்கு எதிராக சதி திட்டம் போட்டானுங்கடா. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, மாமா சதி திட்டம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு, சந்திரா வீட்டுக்கும் வந்துட்டா. இதை கேட்டதும் அவரே ஷாக் ஆகுறாரு. என்னடா மோனே சொல்ற? அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, யோ சித்தப்பா, வேதியில இருந்து நீ எங்க போன? ஒன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அவரு சொல்றாரு, மகனே நான் வந்து போனை வச்சுட்டு வந்துட்டேன், வீட்டுல போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்ன. அப்போ அந்த மயிலும் அந்த டிரைவர் பையலும் சேர்ந்து பயங்கரமான ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அது எல்லாத்தையுமே நான் காதுல வாங்கிட்டு எப்படியாவது உன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஓடி வந்தேன். அதுக்குள்ளயும் அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு, அவன் என்ன பிடிச்சிட்டான். பிடிச்சு கொண்டு போய் ஒரு மோட்டார் கொட்டாயில என்னை கட்டி போட்டு வச்சிருந்தான். நான் தப்பிச்சு போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால தப்பிச்சு போகவே முடியல. அந்த டிரைவர் பையன் சதி திட்டம் போட்டு என்ன பிடிச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ, ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லன். சித்தப்பா, அப்போ உன்னை புடிச்சு வச்சிருந்ததுனாலதான் உன்னால வர முடியலையா? முத்து சொல்றாரு, ஆமாடா மௌனே, இல்லைனாதான் எப்பயோ வந்து மருமகளை காப்பாத்திருப்பனே. அந்த டிரைவர் பையன் இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை போட்டிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, இங்க பாருட மவனே, மருமக ரொம்ப பாவம். அவ இத்தனை நாளும் அந்த ஈஸ்வரிக்கு எதிராக சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அந்த இடத்துக்கு சந்திரா வராங்க. இங்க பாருங்க மாமா, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு அக்காக்காரிக்கு உண்மை தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா அக்காக்காரி வந்துட்டு இத்தனை நாளும் நான் வந்து பழி வாங்கினது மறைமுகமா தான் பழி வாங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அக்காவை பழி வாங்குறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமே. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. சோ அவளை நேருக்கு நேரா நான் பழி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுக்கு மேலேயே நான் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது கேட்டதும் முத்து சொல்றாரு, ஆமா மருமவளே, இப்படிதான் மருமவளை கான்பிடண்டா இருக்கணும். அந்த ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்கு நமக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி அவளை பழி வாங்கணும். இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஆமா சித்தப்பா, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு தெரியுமா? அந்த டிரைவர் பையதான். அந்த டிரைவர் பையில நான் விட மாட்டேன். அவனுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுப்பேன். என் அக்காவுக்கு எதிராவே என்னை திருப்பி விட்டுட்டான்னு அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை அவமானப்படுத்திருக்கான், அவனை கண்டிப்பா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா வீட்டுக்கு வராரு. அப்ப ரேவதி நேரா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, என்னங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க, சோ இனிமே நீங்க வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஈஸ்வரி அமைதியா நிக்கிறாங்க. ராஜா நேரா நம்ம ரேவதிய பார்த்து, அம்மாடி ரேவதி, இனிமே நீ யாருக்கும் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு. உடனே ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தைய பார்க்க, ஈஸ்வரி வந்து எதுவும் பேசாம இருக்காங்க. மயிலு சொல்றாரு, சகல மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, சகல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி அமைதியா தான் நிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஈஸ்வரி நம்ம ஹீரோவை மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்லயும் கிடைக்கும். ஸோ ஷிப்பிங் ஜஸ்ட் 30 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல நம்ம கிட்ட கிளிப்ஸ் இருக்கு. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோ எபிசோட் முடிய போகுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்றாங்க. எனக்கு என்னமோ இது எல்லாமே கனவா இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.